வெளிநாட்டில் படிக்கணும்னாலும் நீட் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான், வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தால் தான் நம்ம நாட்டில் டிகிரி செல்லும். அப்பர் கிளாஸ் நோ ப்ராப்ளம். இப்போ மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் வரைக்குமே டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை. அவங்களால எவ்வளோ ஈஸியாக படிக்க வைக்க முடியுமா? டெஃபினெட்லி பிரதர், எங்ககிட்ட வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பர் கிளாஸ்லாம் இங்கே வர மாட்டாங்க. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது 4ல் 1 மடங்கு தான் இங்கே ஃபீஸே இருக்கும். ஃபீஸு, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே. இல்லை சார், இப்போ பெற்றோர்களுக்கு இன்னொரு கவலை இருக்கும். என்னன்னா, அவங்க எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க பசங்கள்லாம். அப்படிங்கிறப்ப கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். வெளிநாட்டில் அவங்களோட டீச்சிங் லெவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷ் மாதிரி கூட இருக்காது. அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிகேஷன், நம்ம பிள்ளை இவ்வளோ செலவு பண்ணி ஒழுங்காக படிக்காமல் போயிடுவாங்கிற அந்த கவலை இருக்கும்ல பெற்றோர். கண்டிப்பாக கிடையாது சார். இப்போ எங்ககிட்ட இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தவங்க வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் படித்து முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அவங்க பார்ட் டைமாக வேலை செய்யலாம். ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூலை 12 நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்காலர்ஷிப் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும், சென்னையில் நடக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அதில் 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25லேருந்து 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். மற்ற துறையிலிருந்து மருத்துவத்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான துறை. அப்படிங்கிறது உயிர் சம்மந்தப்பட்டது. குவாலிஃபைடான அந்த ஸ்டடீஸ் தான் அங்கேயும் கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்குல்ல. எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து யூகேலேருந்து எடுக்கிறாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து இருக்காங்க, ஸ்பெயின்லேருந்து இருக்காங்க, ஜார்ஜியாலேருந்து கிட்டத்தட்ட we have 80 டாக்டர்ஸ். இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு என்ன வேறுபடுது? ஏன் உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்கிறீங்க? அதாவது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் ஜார்ஜியா. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றுமே தெரியாமல் தான் வருவோம். அவங்ககிட்ட வெறும் மார்க் ஷீட் காப்பி இருக்கும், ஒரு ஐடியா மெடிசன் படிக்கணும்னு இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கறதுலேருந்து, இன்டர்வியூ கொடுத்து, அட்மிஷன் வர வச்சு, யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கட்டுறது, கைடன்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். 365 days ஒர்க் இருக்கும் எங்கள் ஃபீல்டில். நான் 365 days ஐம் ஒர்க்கிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். என் டீம், என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே 365 நாளும் வேலை செய்வாங்க. இறுதியாக சார், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் டாக்டர் ஆக்கியிருக்கீங்க? எத்தனை வருடங்களாக அந்த ஒரு சேவை அப்படிங்கிறது? இது வந்து 16th year ஐம் ரன்னிங் திஸ் ஷோ. இது வரைக்கும் ஒரு 1400 டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கேன். கரண்ட்லி 1300 டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வு பல குளறுபடி மத்தியில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப பெற்றோர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஏன் டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பெற்றோர்கள் இருக்காங்க. சரி, என் பையன் டாக்டராக தான் ஆகணும் அப்படிங்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இப்போ 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்சி வரைக்குமே எல்லோரும் நான் என்னவாவேன் அப்படின்னா நான் டாக்டர் ஆவேன் அப்படின்றாங்க. அது பசங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏன் அந்த டாக்டராக வேண்டும் அப்படிங்கிற அந்த இது வருது சார். அதாவது மற்ற ப்ரொஃபஷன்றது வந்து, வணக்கம் சக்தி, முதல்ல சொல்லியோ, மற்ற ப்ரொஃபஷனுக்கும் மெடிசன் ப்ரொஃபஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு லைஃப் சேவிங் ப்ரொஃபஷன். எங்கே போனாலும் மருத்துவர்கள் சஸ்டெயின் பண்ணிடுவாங்க. எந்த ஃபீல்டு, எவ்வளோ பெரிய ஏஐ டெக்னாலஜி, எந்த டெக்னாலஜி வந்தாலும் டாக்டர்ஸ் வில் சஸ்டெயின் இன் த சொசைட்டி. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு மெயினான எல்லாமே. நானும் பேசிக்லி ஐம் அ டாக்டர். நானும் ஒரு MD ஜெனரல் மெடிசன் தான். அதனால் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி திங்ஸ். பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்க, இம்பார்ட்டன்ஸ் வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க சில ப்ரையாரிட்டியில். என்ன ரீசன்னா, நம்மளோட படித்த படிப்புக்கும் நம்ம பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனுக்கும் தான் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அதனாலே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி இப்போது ஒரு ஃபேமிலியிலும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் ஆல்சோ நவடேஸ் தே ப்ரிஃபர் டு பி அ டாக்டர். பட் என்ன ஒரு சிக்கல்னா, நம்ம நாட்டில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே நம்ம நீட்டு தான் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அது. அதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக காசிப்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை. பட் வெளிநாட்டில் படிக்கணும்னாலும் நீட் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான், வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தால் தான் நம்ம நாட்டில் டிகிரி செல்லும். அப்படியா? ஆமாம். உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேணால் போய் படிங்க, ஆனால் நீட்டில் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் போகவும் முடியும், படிக்கவும் முடியும், விசாவும் கிடைக்கும். பாஸ் ஆகணுங்கிறது வேற, எலிஜிபிலிட்டி ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஓகே, எலிஜிபிலிட்டி தான் பாஸிங்க நீட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் போதும். ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய கவர்மெண்ட் காலேஜில் போய் சேருவாங்களா நம்ம நாட்டில்? இது நீட்டில் வந்து கம்பல்சரி ஒரு 600 மேலே எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவில் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம்.
சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300-400 எடுக்கிறவங்களுக்கு மெடிசன் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும். பட் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாததை வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வி ஆர் தேர் டு கைட் தெம் டு கம்ப்ளீட் த மெடிசன் ப்ரோக்ராம். சில பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 above எடுத்தவங்களே லாஸ்ட் இயர் என்கிட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணாங்க. 500 மார்க் மேலே எடுத்தவங்க செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதினவங்க, தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதினவங்களாம் வராங்க. ஸோ ஆல்ரெடி 3 years 2 years எல்லாம் இந்த நீட்டில் இங்கே ட்ரை பண்ணிட்டு கிடைக்காத பட்சத்தில் வராங்க. சில பேர் வந்து 500 மார்க் எடுத்தும் வேண்டாம் நம்ம அப்ராட்லேயே போய் படிக்கலாம், காஸ்ட் வைஸும் நல்லா பெனிஃபிட் ஆகும். எங்கள் யூனிவர்சிட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் படிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி எங்களுது. பியூர்லி இட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. பேர் வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, ஜார்ஜியாவில் இருக்குது. ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனால் உருவாக்கப்பட்டது இந்த யூனிவர்சிட்டி. இட்ஸ் அ ட்ரஸ்ட் ஆர்கனைஸ்ட் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 88 நாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எங்கள் யூனிவர்சிட்டியில். இப்போ மற்ற நாடுகளில் படிக்காங்களா சார்? இப்போ ரஷ்யா, சைனா, ஃபிலிப்பைன்ஸ் அந்த நாடுக்கும் நம்ம ஜார்ஜியாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? அதில் படிக்கிறதுக்கும் இதில் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு மாதிரியான கரிக்குலம் சிஸ்டம் இருக்குது. வி ஃபாலோ த யூரோப்பியன் பேஸ் அண்ட் யூகே சிலபஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இந்தியாவில் படிக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸும் எங்கள் யூனிவர்சிட்டியில் நாங்கள் எல்லா ப்ரோக்ராமும் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வந்து 4.5 வருஷம் இந்தியாவில், அங்கே வந்து 5.5 வருஷம் மெடிசன், 5 வருஷம் மெடிசன், 1 year இன்டர்ன்ஷிப். மற்ற நாடு நீங்கள் சொன்னீங்களா, ஃபிலிப்பைன்ஸு, ரஷ்யா, சைனாலாம் நிறைய கண்ட்ரி இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறத. நம்ம இந்தியாவும் கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 2021 என்எம்சி கைட்லைன்ஸ் படி சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் தான் வெளிநாட்டில் படிக்கவே முடியும்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் மினிமம் டியூரேஷன் ஆஃப் 54 months மெடிசன் படிச்சிருக்கணும். வேற சில கண்ட்ரியில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்னு ஒரு ப்ரோக்ராம் படிப்பீங்க, 2 வருஷம் பிஎஸ் படிப்பீங்க, பேச்சுலர் டிகிரி படிப்பீங்க, அடுத்தது 3 வருஷம் மெடிசன் படிப்பீங்க, 1 year கிளர்க்ஷிப் பண்ணுவீங்க. கிளர்க்ஷிப் அது மாதிரிலாம் இங்கே படித்தா வேலிட் கிடையாது இந்தியாவில் இனிமேல். அதனால் 4.5 years மெடிசன் படிச்சிருக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் 3வது பாயிண்ட் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். 4வது பாயிண்ட் அந்த இன்டர்ன்ஷிப்பும் ஸ்பெசிஃபிக்காக 12 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். வேறு ஹாஸ்பிட்டல், அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு மினிமம் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பெட்டட் ஹாஸ்பிட்டல், ஒரு 500,000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான் அங்கே படிக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டோம். 5வது பாயிண்ட் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டாக்டராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்டராக ஒர்க் பண்ணியிருக்கணும். படிச்சுட்டு வந்தால் இங்கே வேலிட் கிடையாது. அதனால் சில கண்ட்ரியில் இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா படிக்கலாம், அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதே போல் அங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து மேண்டேட்ரி சைனீஸ் லாங்குவேஜ். இங்கே வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜ் மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் கம்பல்சரி ஜார்ஜியன் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 2 செமஸ்டர் படிப்பீங்க. உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கூட எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம 2026 வந்துட்டோம். இருந்தாலும் சில பெற்றோர்களுக்கு பிள்ளை எப்படி வெளிநாட்டில் படிக்க வைக்கிறது, அது எவ்வளோ பெரிய காசு செலவாகும் அப்படின்னு. இப்போ அப்பர் கிளாஸ் நோ ப்ராப்ளம், இப்போ மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் வரைக்குமே டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. அவங்களால எவ்வளோ ஈஸியாக படிக்க வைக்க முடியுமா? டெஃபினெட்லி பிரதர். எங்ககிட்ட வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பர் கிளாஸ்லாம் இங்கே வர மாட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். இது வரைக்கும் நான் ஒரு 1400 டாக்டர்ஸ் உருவாக்கிட்டேன். கரண்ட்லி இப்போ 1300 பேர் படிச்சுட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டியில். டோட்டலி 2700 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை நான் டாக்டர் ஆக்கியிருக்கேன். இது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து எனக்கு 22 நாட்டிலேருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். யாருமே ஹையர் கிளாஸ்லாம் கிடையாது. ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது 4ல் 1 மடங்கு தான் இங்கே ஃபீஸே இருக்கும். ஃபீஸு, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அதே மாதிரி தான் சார். இப்போ அவங்க பெட்ரோல் வருஷத்துக்கு செலவு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபவுண்டருக்கு 3 மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது சார். சென்ட்ரல் யூரோப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் யூரோப்னு ஒன்று இருக்குது, யூரோப்பியன் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். $2,000 இருக்குது செமஸ்டர் ஃபீ. $2,000 $1,80,000 இருக்குது. 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது செமஸ்டர் ஃபீ. ரொம்ப கம்மி தான். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். படிக்கலாம். சவுத் இந்தியன் ஃபுட் கொடுக்குறோம். ஹாஸ்டல் இருக்குது, கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது, தனியாக டார்மிட்டரி இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு தனியாக ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி தான். இல்லை சார். இப்போ பெற்றோர்களுக்கு இன்னொரு கவலை இருக்கும். என்னென்னா அவங்க எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க பசங்கள்லாம். அப்படிங்கிறப்ப கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். வெளிநாட்டில் அவங்களோட டீச்சிங் லெவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷ் மாதிரி கூட இருக்காது. நம்ம ஒரு இங்கிலீஷ்காரங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கு நமக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும். அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிகேஷன் நம்ம பிள்ளை இவ்வளோ செலவு பண்ணி
ஒழுங்கா படிக்காமல் போயிடுவாங்கிற அந்த கவலை இருக்கும்ல பெற்றோர். கண்டிப்பாக கிடையாது சார். இங்கே வந்து நான் இப்போ இருக்கிற எல்லா இப்போ எங்ககிட்ட இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தவங்க வந்திருக்காங்க. சஸ்டெயின் பண்ணி ஃபைனல் இயர் முடிச்சுட்டு கிராஜுவேஷன் ஆகி இங்கே வந்து என்எம்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்க. படிப்பு வந்து டிஃபர் ஆகவே ஆகாது. ஏன்னா இப்போ படிக்கிற பசங்க எல்லாருமே தமிழ் மீடியமில் படித்தாலும் நல்லா இங்கிலீஷ் படிக்கக்கூடிய பசங்களாக தான் இருக்காங்க. அப்படி என்னன்னா இங்கே மெயின் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க இந்த நாட்டில். ஈவன் நீங்கள் இப்போ சென்னை விட்டு பெங்களூரில் போய் படித்தாலும் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதனால கம்பல்சரி இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். இது எலிஜிபிள் க்ரைட்டீரியா. இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா மெடிசன் படிக்கவே முடியாது. ஆமாம், ஏன்னா புக்ஸ்லேருந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் தட் இஸ் அ பேசிக் கான்செப்ட். அந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்க பசங்க தமிழ் மீடியம்லேருந்து வந்து கூட படிச்சுட்டு வராங்க, சஸ்டெயின் பண்ணிடுறாங்க. அந்த லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் தட். அவங்க லாங்குவேஜும் நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசும்போது ஸ்லாங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சிங்க் ஆகும். இன்னொரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய டவுட் இருக்குது. தமிழ்நாட்டில் நீட் எழுதி இங்கே 6 இயர்ஸ் படிக்கிற டாக்டர்ஸ்க்கும் வெளிநாட்டில் 6 இயர்ஸ் படிக்கிற டாக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களால இங்கே வேலை பார்க்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருக்கு. அதுவே கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய வருஷங்கள் ஆகலாம், அது வரைக்கும் அவங்களால வைத்தியம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய. சார் இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்டது எல்லாமே உண்மை தான். அது 2023-24 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்மளோட என்எம்சி கைட்லைன்ஸ் மாறினதுக்கப்புறம் ஒரு புது ரூலே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷ்னல் எக்ஸிட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மருத்துவம் வெளிநாட்டில் படித்தாலும் சரி, இந்தியாவில் படித்தாலும் சரி, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் தே கேன் ஒர்க் அஸ் டாக்டர் இன் இந்தியா. அதாவது வெளிநாட்டில் போகிறவங்களுக்கும் இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கும் காமனாக ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்கான். அந்த எக்ஸாமில் யார் பாஸ் ஆகுறாங்களோ அப்போ தான் எலிஜிபிள் நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுண்டு. முதல்ல அப்படி கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு கொண்டே எக்ஸாம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, காமன் ஆக்கிட்டான். அதனால் அந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ட்ரைனிங்கு லாஸ்ட் 3 செமிஸ்டர்ஸ் 3 செமிஸ்டர் ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த எக்ஸாமுக்காகவே. இது இல்லாமல் தேர்ட் இயர்லேருந்தே நம்மளோட சப்ஜெக்ட்ஸில் டீஃபால்ட்டாகவே இன்டகிரேட் பண்ணி நெக்ஸ்ட் சிலபஸை கொண்டு வந்து அதுக்கான எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்லேருந்து கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர்லேருந்தே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஸோ ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்டி எங்கள் காலேஜ்லேருந்து எங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து வந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு எஃப்எம்ஜி எக்ஸாம், அந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் 75% வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. வேற எந்த யூனிவர்சிட்டிலுமே இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்தது கிடையாது. ஏன்னா நாங்கள் இன்டகிரேட் பண்ணி தேர்ட் இயர்லேருந்தே ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஃபைனல் இயர்லேயும் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறதுனால தேர் ஈஸிலி பாசிங். இப்போ முன்னாடிலாம் சார் 200 கட் ஆஃப்க்கு 199.9, 199, 198 எடுத்தால் தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு தான் பெரிய கனவாக இருக்கும். இப்போ ஓரளவு 80, 75, 90 அப்படிங்கிற மாதிரி நமக்கு பணம் இருந்தாலும் 50 above இருந்தாலே அப்படிங்கிறப்ப டாக்டர் தொழில், டாக்டர் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடாதா சார்? இல்லை, கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூஜி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க வேற ப்ரோக்ராம், வேற சிலபஸ், என்சிஆர்டி சிலபஸ் எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு தான் காம்படிட்டிவாக நீட் எக்ஸாம் வைக்கிறோம். பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இப்போ 50% ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எடுத்த பையனால நீட் பாஸ் பண்ணவே முடியாது. ஆனால் சில பேர் 10th அவங்களோட 11th 12th சிலபஸை படிக்கிறதுக்கு பதிலாக நீட் சிலபஸ் படிக்கிறாங்க. தே ஆர் ஸ்கோரிங் மோர் தென் தெம். இது இப்போ சப்ஜெக்டில் கம்மியாக இருக்கும், நீட்டில் அதிக மார்க் இருக்கும். சரி, அப்போ அதுக்காக அவங்களால மெடிசன் படிக்க முடியாதான்னு இல்லை. சில பேர் ரெண்டுத்துலேயுமே ஆவரேஜாக ஒரு 70% வச்சுருப்பாங்க. நீட்லேயும் 12thலையும் தாராளமாக படிக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் வச்சு அவங்கள நம்ம எக்ஸாமினே பண்ண முடியாது. மெடிசன் ப்ரொஃபஷன் வரும்போது அவங்க பேஷனேட்டிக்காக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம டாக்டர் ஆகணும்னு ஒரு பேஷனேட்டிக்காக இருந்தால் தான் அது பண்ணவே முடியும். இப்போ என்னென்ன மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பெரிய ஷோரூமில் நம்ம ஒரு மல்லிகைப்பூவையோ ஒரு சாக்லேட்டையோ பார்க்குறோம். அதே இதை தான் பிளாட்ஃபார்மில் ஒரு கடையிலையும் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ரேட்டு தான், கொள்முதல் பண்ணுறது ஒரு ரேட்டு தான். ஆனால் அது அப்படியே ஏசியில் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ரேட்டாக இருக்குது. இன்னுமே நம்ம மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, வெளிநாட்டில் படிக்கிறது அந்த மாதிரி ரேஞ்சு தான் அப்படின்ற ஒரு டவுட் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் எனக்கு நிறைய டாக்டர்ஸோட பசங்களே என்கிட்ட அனுப்புகிறாங்க. என்ன ரீசன்னா, எக்ஸ்ப்ளோஷர் நிறைய கிடைக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்டு கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸோட படிக்கிறது நம்ம நாட்டில் நடக்குமா? அது பாரு, வாய்ப்பே இல்லை. நம்ம நாட்டில் ஒன்றும் 80 கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கல. எங்கள் யூனிவர்சிட்டியில் 88 கண்ட்ரிஸ்லேருந்து படிக்கிறாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸே 20 நாட்டிலேருந்து படிக்கிறாங்க. ஒமான், சவுதி, கத்தார், அபுதாபி,
அதான் UAE, தமிழர்கள் வாழ்ற இடத்துலலாம் சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், பிரான்ஸ், இட்டாலி, UK, ஆஸ்திரேலியா, கனடாவிலேருந்து கூட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட. அது மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து வராங்க. சின்ன சின்ன தீவுலேருந்து, மால்தீவ்ஸ்லேருந்து இருக்காங்க. வி ஹவ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட ஒருத்தரோட நாலேஜும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் கலந்துக்கலாம். எக்ஸ்ப்ளோஷன் நிறைய இருக்கும். எங்களோட ஹாஸ்பிட்டல் 1600 பெட், 1000 பெட்டுக்கு மேலே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. 20 ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மேலே எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஒரு நாளைக்கே 60லேருந்து 100 கேசஸ் நடக்கும். பேஷண்ட்ஸ் அவுட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். பேஷண்ட்ஸோட எக்ஸ்ப்ளோஜரும் நிறைய கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இங்கிலீஷில் நடக்குது. பார்ட் டைம் ஜாபும் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்யலாம். அவங்க டாக்டர்ஸ் படித்து முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே அவங்க பார்ட் டைமாக வேலை செய்யலாம். ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூலை 12 நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்காலர்ஷிப் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும், சென்னையில் நடக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அதில் 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25லேருந்து 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். இது இல்லாமல் வருஷம் எங்கள் யூனிவர்சிட்டி செமஸ்டர் மார்க்ஸில் 95 above மார்க்ஸ் எடுத்த பசங்களுக்கு யூனிவர்சிட்டி இஸ் கிவிங் ஸ்காலர்ஷிப் ஃபார் 50% ஸ்காலர்ஷிப். இது இல்லாமல் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தொடர்ந்து 3 செமஸ்டர் இல்லை 4 செமஸ்டர் 2 செமஸ்டர் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி இன்டர்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும். எராஸ்மஸ் ப்ரோக்ராம் சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராம் மூலிமா யூரோப்பில் இருக்கிற எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் வி ஹாவ் டை அப்டு. 2 மாதம் லீவுக்கு வரதுக்கு பதிலாக அங்கே கிளினிக்கல் ரொட்டேஷன் அங்கே போவாங்க. இப்போ ஜெர்மனில் இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து 25-30 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வருவாங்க. இங்கேருந்து அங்கே போவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்ச் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இது நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் இங்கே நடக்காது. அதெல்லாம் இப்போ மற்ற துறையிலேருந்து மருத்துவத்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான துறை அப்படிங்கிறப்ப உயிர் சம்மந்தப்பட்டது குவாலிஃபைடான அந்த ஸ்டடீஸ் தான் அங்கேயும் கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்குல்ல சார்? 100% நல்லா புரிஞ்சுக்குவோம். எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து யூகேலேருந்து எடுக்கிறாங்க. யூகேலேருந்து பிளாப் எக்ஸாம் ட்ரைனிங் கொடுத்துற ப்ரொஃபஸர்ஸு தே ஆர் கண்டக்டிங் மெடிசன் ப்ரோக்ராம் இயர். எங்களோட மெடிசன் சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் வந்து ஈஸ் ஃப்ரம் UK. ஃப்ரான்ஸ்லேருந்து இருக்காங்க, ஸ்பெயின்லேருந்து இருக்காங்க, ஜார்ஜியாலேருந்து கிட்டத்தட்ட வி ஹாவ் 80 டாக்டர்ஸ். எங்களோட கிளாஸ் ரூம்ஸே எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாஸ் ரூமுக்கு 22 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. மற்ற நாட்டிலலாம் வந்து 150 பேர் 200 பேர் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒரு கிளாஸ் ரூமுக்கு அதே தியரட்டிக் ப்ராக்டிக்கல் கிளாஸ் போனீங்கன்னா 11 பேர் தான் இருப்பாங்க. ஈஸி இன்ட்ராக்ஷன்ஸ் வித் டாக்டர்ஸ். டாக்டரோட நீங்கள் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் உங்களுக்கு டாக்டர்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஒரு கிளாஸ் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 1/2 an hour பிரேக்கில் வி கேன் இன்ட்ராக்ட் வித் த டாக்டர்ஸ். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் தான், ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணி கற்றுப்பாங்க. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்ததே இல்லை இது வரைக்கும். ஓகே சார். நிறைய இன்ஸ்டியூட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் உங்கள் மகனை டாக்டராக்க அப்படின்னு நிறைய ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மக்கள் அதில் போயிட்டு நானே ஈஸியாக பார்த்தேன் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஏமாறுறாங்க. அந்த மக்கள் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும் சார்? நம்ம இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ பண்ணுறோங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட எவ்வளோ பேரை டாக்டர் ஆக்கியிருக்கோம் இவ்வளோ இதுலங்கிற அது எப்படி அவங்க கிளாரிஃபிகேஷன் ஆகுது? கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து வி ஆர் நாட் கன்சல்டன்ட் ஆர் வி ஆர் நாட் ஏஜென்ட். ஐ எம் டைரக்ட்லி ஆத்தரைஸ்ட் வித் யூனிவர்சிட்டி. நான் வந்து அங்கே ஒரு அட்மிஷன் டைரக்டராக அட்மிஷன் ஆஃபீஸராக இருந்து ஆரம்பித்து இப்போ அட்மிஷன் டைரக்டர் லெவலுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட யூனிவர்சிட்டியில் நான் 6 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்நேஷ்னல் டைரக்டராக ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு ரைட் பர்சனை சூஸ் பண்ணணும். 2வது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் எங்களோட நேம் இருக்கணும். அதாவது நான் வந்து ஐ எம் த இன்டர்நேஷ்னல் அட்மிஷன் ஆஃபீஸர்னு போட்டு இப்போ டைரக்டராக மாற்றி என் பேர், என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி, யூனிவர்சிட்டியோட வெப்சைட் லிங்க் பண்ண மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை அப்ரோச் பண்ணுன்றதுக்காக கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று பார்க்கணும். அட்மிஷன் லெட்டரில் கம்பல்சரி யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க்கில் கட்டணும்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் மென்ஷன் ஆகிருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் டியூஷன் ஃபீயோ எந்த ஃபீஸோ யார் கையிலையும் கொடுக்கக்கூடாது. கேஷாகவே கொடுக்கூடாது, அக்கௌண்ட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பண்ணாததுனால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஐ கான்ட் ஏபிள் டு என்னால் பர்டிகுலராக இவங்க தான் அவங்க தான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நான் வெளி உலகத்தில் இதெல்லாம் நான் அப்சர்வே பண்ண மாட்டேன். என்னோட ட்ராக் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மக்கிட்ட நம்பி வரவங்களுக்கு நல்லபடியாக ப்ராமிஸ் பண்ணதை ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்கணும். நல்லபடியாக படிக்க முடிச்சு சில்ட்ரனை டாக்டராக்கி கொண்டு வந்து திருப்பி ஒப்படைக்கணும். மற்றவங்களாம் சில பேர் விட்டுட்டு வந்துடுவாங்க, சில பேர் விடக்கூட மாட்டாங்க, விசா இன்டர்வியூலே விட்டு போயிடுவாங்க. பட் நான் வந்து அன்டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் கோர்ஸ்
படித்து முடிச்சுட்டு நம்ம நாட்டோட ரெகக்னேஷன் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ வில் டூ தட். ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும். எங்கள் ஹாஸ்டலில் 6வது வருஷம் படிக்கிற பசங்களும் இருக்காங்க, பிஜி படிக்கிற பசங்களும் எங்கள் ஹாஸ்டலில் இருக்காங்க, ஃபஸ்ட் இயர் பையனும் இருக்கான். அந்த மாதிரி தான் நாங்கள் நடத்திட்டு. இப்போ வந்து ஏஜென்சியை தவிர்த்துடலாம். இப்போ உங்களை மாதிரி இன்ஸ்டியூட், உங்களை மாதிரி டேலண்டாக கரெக்டாக ஜென்யூனாக இருக்கிற இன்ஸ்டியூட்டும் இருப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கும் என்ன வேறுபடுது? ஏன் உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்கிறீங்க? சரி, எங்களோட யூனிவர்சிட்டி அந்த மாதிரி. அதாவது படிக்கிற இடம் இருக்குல்ல, எங்களோட யூனிவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல், அதாவது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் ஜார்ஜியா. ஓகே. ஒன்று. ரெண்டாவது ரொம்ப பழமை வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களோட யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் ஜார்ஜியா. மூணாவது சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. யுஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் கோச்சிங் கொடுக்குறோம், பிளாப் எக்ஸாம் கோச்சிங் கொடுக்குறோம். ஆஸ்திரேலியன் மெடிக்கல் போர்டு கிளியர் பண்ணி அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். யூகே எக்ஸாம்ஸு கிளியர் பண்ணுறாங்க, பிளாப் எக்ஸாம். நியூசிலாந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறாங்க. கெனடியன் மெடிக்கல் போர்டு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறாங்க. எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறாங்க. கல்ஃபில் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் அவங்களை ட்ரெயின் பண்ணுறோம். அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரிங் அவர் யூனிவர்சிட்டி அண்ட் சக்ஸஸ் ரேட் இஸ் ஹை. ஒரு டீசெண்டான ஆர்கனைசேஷன், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை மதிப்பாங்க. ஃபஸ்ட்டு மெயின் திங் அதுதான். மற்ற கண்ட்ரியில் இது நடக்காது. உங்களுக்கு எங்கள் யூனிவர்சிட்டி எங்கள் கண்ட்ரிலேயே நிறைய காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. வி ட்ரீட் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல். அதுதான் எங்களோட சக்ஸஸ். இப்போ பெற்றோர்களுக்கு அவங்க பசங்க தான் சார் உயிரே அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட அனுப்புகிறாங்க. இப்போ ஜார்ஜியா அப்படிங்கிறப்ப அது கிளைமேட் எப்படி இருக்கும், அதோட ஹெல்த் கண்டிஷன் வேணும் அப்படிங்கிறப்ப அதுக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பீங்க உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு? சார், போகிறச்சே வந்து இவங்களுக்கு ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுப்போம். தட் இன்சூரன்ஸ் ஒன்லி ஃபார் த ட்ராவல் பர்பஸ். ஒன்ஸ் அங்கே லேண்ட் ஆகி ரிஜிஸ்டர் ஆகி படிக்க ஆரம்பிக்கும் போதே மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவங்களா தான் பே பண்ணி எடுத்துப்பாங்க. வெறும் $60 தான் வரும் வருஷத்துக்கு. அதை ரெனியூவல் பண்ணி வச்சுப்பாங்க சேஃப்டிக்காக. இப்போ நடுவில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சிக்காக இருக்காங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா, நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சீனியர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் கைட் பண்ணுவாங்க. நானும் இருப்பேன், எங்கள் டீமும் இருக்கும். தே ஆர் ஹெல்பிங் அஸ். ஆம்புலன்ஸ் எல்லாம் சர்வீசஸ் உடனே ஃபாஸ்ட் ஒர்க் வி வில் டூ இட். மெடிக்கல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. ஃபுட் ரீதியாக வி ஆர் டேக்கிங் கேர். ஷெல்டர் ரீதியாக ஹாஸ்டல் நாங்கள் வி ஆர் டேக்கிங் கேர். படிப்பு யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் இஸ் குட், எஜுகேஷன் இஸ் குட், குவாலிட்டி ஆஃப் எக்ஸாம் நல்லாயிருக்கும், தரமாக டாக்டராக ஆகிடுறாங்க. அதனால் எல்லா சர்வீஸும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்கேஸ் சீட்டு கிடைக்கல சார், அவங்க திரும்ப அப்படி வராங்க, அவங்க டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிறாங்க, படிக்க முடியல அப்படிங்கிறப்ப எல்லாருமே பிடிஎஸ், பிஃபார்ம், மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. அவங்க அந்த டாக்டர் படிக்கணும் ஆசைப்படுறவங்க உங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தால் ஓரளவு நல்லாவே இருக்கும். ஆனால் அவங்க ஏன் சார் அவங்க அப்படி மாறி போகிறாங்க? இங்கே வரணுங்கிறதுக்காக என்ன சக்தி? அது இல்லை பிரதர். என்னென்னா கான்செப்ட் என்னென்னா, சில ஸ்டூடெண்ட்ஸோட டைரெக்டான நல்ல ஒரு பர்சனை அப்ரோச் பண்ண முடியாதுன்றதுனால தான் தே ஆர் ஒரு கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால தான் தே ஆர் சேஞ்சிங் த சேனல். மெடிசன் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்காது. இட் வில் டேக் மினிமம் ஆஃப் 2 months. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றுமே தெரியாமல் தான் வருவான். அவங்ககிட்ட வெறும் மார்க் ஷீட் காப்பி இருக்கும், ஒரு ஐடியா மெடிசன் படிக்கணும்னு இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கறதுலேருந்து, இன்டர்வியூ கொடுத்து, அட்மினிஸ்ட்ரேட்டர் வர வச்சு, யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கட்டுறது, கைடன்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓரியன்டேஷன் எக்ஸாமு, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமு, சென்ட் ஆஃப் பார்ட்டி, விசா இன்டர்வியூ, விசா முடிஞ்சு ஏர்போர்ட்டில் போகிறப்போ ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்காக போகிறப்போ தே வில் ஃபார்ம் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்க்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய தடவை எங்களுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் எதுக்காகனா, அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பசங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறாங்க, தே ஆல் டுகெதர் ட்ராவலிங்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இதெல்லாம் சில பேர் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு மாதம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மீதி 11 மாதம் மறைஞ்சு போய்ட்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக ஐம் டெல்லிங், 365 days ஒர்க் இருக்கும் எங்கள் ஃபீல்டில். நான் 365 days ஐம் ஒர்க்கிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். என் டீம், என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே 365 நாளும் வேலை செய்வாங்க. சப்போஸ் என்னை ரீச் பண்ண முடியலன்னா உடனே என் ஸ்டாஃப், மேனேஜர்கிட்ட, அட்மின் கிட்ட டப்புன்னு ரீச் ஆகும். அங்கே இருக்கிற ஜார்ஜியாவில் இருக்கிற டீம் கிட்ட பேசலாம், தே வில் கைட் யூ. அந்த மாதிரிலாம் இங்கே மற்ற இதில் பண்ண மாட்டாங்க.
அதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் அவங்க வேறு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி மெடிசன் கிடைக்கலையா நம்ம வேறு ஃபீல்டுக்கு போயிடலான்னு போகிறாங்க. அதை நம்பியும் சில பேர் அதெல்லாம் தெரிஞ்சும் போய் மாட்டிக்கிறாங்க, வேறு எங்கேயாவது போயிட்டு மாட்டிக்கிட்டு கடைசியாக எங்களை மாதிரி சில நண்பர்கிட்ட கேட்டு வராங்க. தேர் கேவ் சம் இஷ்யூஸ்னால் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. வி ஆர் ஹெல்பிங் தெம். இப்போ மருத்துவத்துறையே ஒரு சேவைத்துறை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதில் உங்களோட இதில்? எம்பிபிஎஸ் அந்த மாதிரி எங்களோட யூனிவர்சிட்டியில் மொத்தமாக பியூர்லி இட்ஸ் அ மெடிக்கல் யூனிவர்சிட்டி. மெடிசன் ப்ரோக்ராம் இருக்குது, டென்டல் ப்ரோக்ராம், வெட்டினரி மெடிசன், பிஜி ப்ரோக்ராம். ஒன்லி திஸ் 4 ப்ரோக்ராம் இஸ் தேர். அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ இறுதியாக சார், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் டாக்டர் ஆக்கியிருக்கீங்க? எத்தனை வருடங்களாக அந்த ஒரு சேவை அப்படிங்கிறது? இது வந்து 16th இயர் ஐம் ரன்னிங் திஸ் ஷோ. இது வரைக்கும் ஒரு 1400 டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கேன். கரண்ட்லி 1300 டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு 4 பேருக்கு ஒரு பெரிய டாக்டர் ஆகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பேருக்கு தான் இருக்கும். உங்களுக்கு என்ன எப்போ சார் அந்த ஆசை வந்துச்சு? கண்டிப்பாக ஒரு மாடு மேய்க்கிற மகனாக இருக்கட்டும், ஒரு கடை வச்சிருக்கிற மகனாக இருக்கட்டும், அவங்களும் டாக்டர் ஆகணும் பெரிய கனவோடு இருப்பாங்க. அவங்களுக்கு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டினா இந்த இடம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மியான லேக்ஸில் நம்ம ஒரு டாக்டர் படிக்கலாம் அப்படிங்கிறப்ப அது இந்த யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஏன் இதை நம்ம ஒரு சேவை மனப்பான்மையாக பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வந்தது சார்? அதாவது 2008 we were struggling a lot to clear FMG எக்ஸாம். நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு நான் கிளியர் பண்ணுறதுக்கு. 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இட் வாஸ் அ தேர்ட் அட்டெம்ப்ட் ஐ கிளியர்ட் த எக்ஸாம். அந்த ஒரு 2 வருஷம் அனுபவத்தில் ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் முதல்ல சைனா போனப்போ தான் எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் வந்துச்சு. சரி, நான் என்னோட கிளினிக்காக நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிறதுக்காக போனேன், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்காக போனேன். அப்படி பழக்கம் பண்ணது. அங்கே கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி நாங்கள் படிச்சுட்டு வந்த மாதிரி நான் ரஷ்யாவில் பண்ணேன். ஐ டிட் மை மெடிசன் ரஷ்யா. சைனாவுக்கு போயிருந்தப்போ நிறைய பேரை மீட் பண்ணேன், இன்ட்ராக்ட் பண்ணேன், பேசினேன். இட் வாஸ் 2010. இட் வாஸ் 2010. அப்போ தான் நான் இதில் கனெக்ட் ஆகி சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் காலேஜில் லிங்க் எடுத்து ஐ அப்ரோச் தெம். ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். சைனா, பிலிப்பைன்ஸ், இந்த நாடெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். 2016 அப்புறம் ஐ வாஸ் இன்டு ஜார்ஜியா. எங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டரு, கோஃபவுண்டர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களோட பிள்ளைங்க வந்து என் கூட ரஷ்யாவில் படித்தவங்க. அதனால் ஐ இன்ட்ராக்ட் இயர். ஸோ ஐ கேம் இயர், என்டர்ட் இயர். இத்தனை டாக்டர்ஸ் உருவாக்க முடிஞ்சது காரணமே எங்களோட ஃபவுண்டர் தான் எனக்கு. சார், பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்னாலே என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதே பெரிய டவுட்டாக இருக்குது சார். அதுக்கு மேலே என்னென்னா நம்ம காலேஜ் என்ன செலக்ட் பண்ணலாம், இன்ஸ்டியூட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஈஸியாக இன்ஸ்டியூட் இது தான் இருக்குது, இப்போ டாக்டரை படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக கம்மியாக இங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்படிங்கிறப்ப ஊரில் இருக்கலாம் சார், இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருச்சி, மதுரை, அவங்களாம் கிராமப்புறங்களில் இருப்பாங்க. அவங்கள எப்படி சார் ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க அவங்கள? சார், என்ன அப்ரோச் பண்ணுறதா? நம்ம இன்ஸ்டியூட் பேசிக்காக நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீட் எக்ஸாம் டைமில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன் ரெகுலராக. எவ்ரி இயர் ஐ டூ தட். அந்த செமினார் எங்கெங்கன்னா வெள்ளூர், சேலம், கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, ஓசூர், இந்த 8 டிஸ்ட்ரிக்டில் ஐ கண்டக்ட் செமினார்ஸ் எவ்ரி இயர். 2 தடவை பண்ணுவேன். நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் பண்ணுவேன். இந்த செமினார் இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த செமினார் வந்து எவ்ரி சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நடக்கும். என்ன அப்ரோச் பண்ணலாம் டைரெக்டாக வந்து. இது இல்லாமல் எங்களோட யூனிவர்சிட்டியோட டீனு, வைஸ் பிரசிடென்ட், ரெக்டர், ஃபவுண்டர், இவங்க 4 பேரும் நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து இங்கே வர வைப்பேன். வருஷம் 2 தடவை வர வைப்போம் அவங்களையும். எங்களோட டீன்லாம் வந்து இது 18வது தடவை வந்திருக்காங்க. இது வராங்க இந்த வருஷம். ஜூலை 6ஆம் தேதி இந்தியாவுக்கு வராங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த வாரம் வந்து வி ஆர் கண்டக்டிங் செமினார் இன் வெள்ளூர், சேலம் அண்ட் கோயம்புத்தூர். அடுத்த வாரம் வந்து மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில். அதுக்கு அடுத்த வாரம் ஒசூர். அதுக்கு அடுத்த வாரம் சென்னை. அந்த மாதிரி வி ஆர் கண்டக்டிங் செமினார். அதனால டைரெக்டாக என்னை வந்து அப்ரோச் பண்ணலாம். டைரெக்டாக என் கூட உட்காந்து பேசி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்துட்டு போக வேண்டிய வேலையும் கிடையாது சென்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பார்க்கும்போதே நான் கிளியராக அவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துருவேன். இது எல்லாம் வெப்சைட்டில் வருமா, எப்படி? அவங்க டேரெக்டாகவே நான் போய் மீட் பண்ணுவேன். எங்களோட ஆர்கனைசேஷனில் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே எங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. ஆன்லைன்லேயே நான் இன்டர்வியூ போட்டுருவேன். இன்டர்வியூ எங்களோட யூனிவர்சிட்டிலேருந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டை எடுத்து அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்களா, நல்லா படிக்கிற பசங்களான்னு பார்த்துட்டு
வித்தின் 2 டேஸில் அட்மிஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க. அட்மிஷன் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அட்மிஷன் லெட்டரில் கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு மேலே ஒரு அட்மிஷன் ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், $350. அது வந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு பசங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபீஸ் கட்டினா போதும். அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டேரெக்டாக யூனிவர்சிட்டி டீனும் வருவாங்க, ரெக்டரும் வருவாங்க, வைஸ் பிரசிடெண்ட்டும் வருவாங்க. டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம், என்னையும் பார்க்கலாம். அதனால் எந்த சிரமமும் இருக்காது. ஒரே ஒரு தடவை சென்னைக்கு வர மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இந்த ஜூலை 12 ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் எண்டில், மேபி சொல்ல முடியாத வருஷம் ஜூலை 12 எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபில் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஜூலை 12 ஐம் ஃபைனலைசிங். சண்டே அன்னைக்கு அந்த எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க கையால் யூனிவர்சிட்டி டீன் ரெக்டர் கையால் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்ம யூனிவர்சிட்டியில் கன்ஃபார்ம்டாக ஆகிட்டாங்க, சீட் இஸ் கன்ஃபார்ம்டு, விசா இன்டர்வியூக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையால் கொடுத்து ஒரு மெடல் கொடுத்து செஷனை முடிப்பேன். எவ்ரி இயர் ஐ எம் டூயிங் திஸ். ஓகே. எவ்ரி இயர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சார் நம்ம போகிற மாதிரி இருக்கு சார்? மினிமம் 300 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவோம் சார். எங்கள் ஃபவுண்டருக்கு 3 யூனிவர்சிட்டி இருக்குங்க சார். ஒன்று வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, நியர்லி 150 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போவாங்க. அடுத்தது சென்ட்ரல் யூரோப் யூனிவர்சிட்டி, 50 ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அடுத்தது சென்ட்ரல் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் யூரோப் குட்டாய்ஸில் இருக்குது. அதில் ஒரு 30லேருந்து 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. மொத்தமாக 300 ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. எல்லாமே இதில் எந்த ஏஜென்ட்டுமே இன்ட்ராக்ஷன் கிடையாது. டைரெக்ட்லி என்ன பார்க்கலாம், டைரெக்ட்லி எங்கள் யூனிவர்சிட்டி ஆஃபீஷியலில் பார்க்கலாம், டைரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கட்டலாம், போய் படிக்கலாம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு கிராஸ் சைடில் வர ஏஜென்ட்டோ ஒரு ஓவர் டேக்கிங் பண்ணுற கன்சல்டனோ வேறு யாரையும் கொடுத்து ஏமாறது எந்த பிரச்சனையும் தேவையில்லை. டைரெக்டாக எங்களே பார்த்தா போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.